அதாவது ஒரு வயசுக்கு அப்புறம் வந்துட்டு உடம்பு வந்துட்டு கஷ்டமாயிடுது. பட் நீங்க இவ்வளோ வயசு வரைக்கும் வாழ்ந்துருக்கீங்க. உங்களோட சாப்பாடு கண்டிப்பா வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயமா இருந்திருக்கும். நீங்க என்ன சாப்பிட்றீங்கன்னா, நான் இவ்வளோ தடவை வந்து 87 வயசுலயும் இவ்வளோ எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்கன்னு சொல்ல கண்ணு பட்டுரும். நான் சொல்றது புரியுது. பட் இருந்தாலுமே வந்துட்டு 87 வயசு வரலையும் அவங்க விடாத பண்றாங்கன்னு தான். கந்திஷ்டி ஆயிடுச்சு என்னன்னு தெரியாது. திடீர்னு கால் வீங்கிட்டு கால்லாம் வீங்கி ரொம்ப இந்த 5 மாசமா ரொம்ப அவஸ்தைப்பட்டேன். அப்படியா? காலை இது வரலையும் வீங்கிட்டு இங்கே வரைச்சி சதையா எடுத்து ரொம்ப அவ்வளவு கஷ்டம். அந்த சென்னை இது போட்டாரு இல்லையா, அப்ப பாட்டி இவ்வளவு வேலை செய்யறாங்கன்ட்டு என்ன ஆச்சுன்றது தெரியல. காலை அப்படியே வீங்கிட்டு ரொம்ப முடியாம ஆயிட்டாங்க. இப்ப 5 மாசமா அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம். சரியா போயிடும் பாட்டி. நீங்க எதுவும் யோசிக்காதீங்க, சரியா போயிடும். திருப்பியும் நல்லா அப்படி சரி ஆயிடுச்சு. எல்லாம் நம்ம உடம்பு தான். அதெல்லாம் நம்ம உடம்பு தான். மழை பார்த்து கொட்டினா கொட்டிடலாம். அல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். நம்ம மனசுதான் காரணம்ன்றீங்க. ஆமா, கொட்டிட்டு அள்ள முடியுமா?